அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்தால் கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் விடுத்த எச்சரிக்கையை இந்தியா புறந்தள்ளியது. நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூடோ கொடுத்த பேட்டியில் உக்ரைனுக்கு எதிரான போரில் அமைதி பேச்சுவார்த்தையை ரஷ்யா ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. பிரேசில், இந்தியா, சீனா ஆகிய 3 நாடுகளுக்கும் சொல்லும் செய்தி என்னவென்றால், இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் தேவை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்கள். இல்லாவிட்டால் இந்த 3 நாடுகளுக்கும் மிகப்பெரிய அடி விழும். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய், கேஸ் போன்ற எரிபொருட்களை வாங்கினால் 100% வரி விதிக்கப்படும் என்று மார்க் ரூட்டோ எச்சரித்தார். இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மார்க் ரூட்டோவின் கருத்து குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. இதுகுறித்து அவர் கூறுகையில், நேட்டோ பொதுச் செயலாளர் கூறியதை செய்திகள் மூலமாக பார்த்தோம். இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். இந்தியாவை பொறுத்தவரை மக்களின் எரிசக்தி தேவைகளை பாதுகாப்பதே முக்கியம். இந்த விவகாரத்தில் யாரும் இரட்டை நிலைப்பாட்டை எடுக்க வேண்டாம் என்று ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். சில ஆண்டுகளுக்கு முன் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனை வெளிப்படையாக ஆதரித்துவிட்டு ரஷ்யாவிடம் இருந்து யாருக்கும் தெரியாமல் எரிபொருளை வாங்குகின்றன. ஆனால் இந்தியா வாங்கினால் மட்டும் தவறா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் வெளியுறவுத்துறையின் இந்த பதில் கவனம் பெற்றுள்ளது.